நீங்கள் பையா, பாகுபலி, குரு, ரிதம் அப்படின்னு சொல்லி பழைய மூவிலேருந்து புதிய மூவி வரைக்கும் பார்த்துருக்கிற ஒரு லொக்கேஷன் தான் அப்படின்னு வந்து இதை சொல்லலாம். விச் இஸ் நன் அதர் தென் நைக்ரா ஆஃப் இந்தியா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரி போதும் என்னடா அது சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் அத்திருப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. விச் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஸ்டேட்லேயே, கேரளா ஸ்டேட்லேயே, விச் இஸ் லொக்கேட்டட் இன் திரிஷூர் டிஸ்ட்ரிக்கு. அங்கே தான் நம்ம வந்து இன்றைக்கி போகிறோம். அங்கே வந்து எப்படி இருக்குது, என்ன சீசனில் வந்து நீங்கள் பிளான் பண்ணி வரலாம், என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அந்த ஒரு பிளேஸுக்கு போகிறீங்கன்னா என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கியான ஒரு வீடியோ. நான் இது வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். நம்ம மலேசியா சிங்கப்பூர் ட்ரிப்பெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ட்ரிப்பு வந்து இந்த vlog வந்து வரும் அப்படின்னு வந்து. ஸோ அது வந்து நம்ம இன்றைக்கி தான் பிளான் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். என்னென்ன சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது அப்படின்றது கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. நான் அதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தும்பூர்முலி டேம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது பேசிக்கலி அங்கே ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு போகிறோம். இங்கேருந்து வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். நம்ம இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம் ஆல்மோஸ்ட்டு. இப்போ யார் கேமரா எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டும் என் கூட வரான் இன்றைக்கி. அவன் தான் கேமராமேனோட வேலை வந்து பார்க்க போகிறான். பேசிக்கலி எல்லா விலாக்ஸும் இப்படியே இருக்கும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எப்போ விசிட் பண்ணலாம் அப்படின்னு வந்து. மோஸ்ட்லி நீங்கள் அதிர்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் விசிட் பண்ணணும், இல்லை பேசிக்கலி கேரளா விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஜூன் டு செப்டம்பர் வரைக்கும் நல்ல டைமுங்க. ஜூன் டு செப்டம்பர் அப்படின்றது வந்து மான்சூன் சீசன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த சீசனில் விசிட் பண்ணுறது வந்து நல்லா ஒரு எக்ஸைட்டிங்காக த்ரில்லிங்காக இருக்கும். ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு க்ளவுடியாக செம்ம சில்லிங்காக செம்மையாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப மழை அதிகமாக வேண்டாம் அப்படின்னு வந்து நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அக்டோபர்லேருந்து ஜான்வரி வரைக்கும் வரலாம். ஜான்வரிக்கு மேலே வர்றது வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நான் இங்கே இருக்கிறதால அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன் நான். ஜனவரிக்கு மேலே வந்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவீங்க. ரொம்ப வெயில். இதோ இப்போ நம்ம காரில் தான் போயிட்டுருக்கோம். ஏசி வந்து மேக்ஸிமம் லோவஸ்ட் டெம்பரேச்சரில் தான் இருக்குது. பட் இருந்துமே கூட செம வெயில் வந்து உள்ளே வருது. இது ஃபுல்லாகவே டார்க்காக டிண்டு போட்டு கூட வெயில் வந்து ரொம்ப அதிகமாக வருது. இப்போ அங்கே போனால் கூட நமக்கு எந்த அளவுக்கு வந்து வாட்டர் வந்து இருக்கும் அப்படின்றது வந்து தெரியல. பேசிக்கலி எனக்கு இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு. அதனால தான் நம்ம இந்த டைமில் போகிறோம். நீங்கள் மோஸ்ட்லி வர மாதிரி பிளான் பண்ணுற மாதிரி இருந்தீங்க, ஃபேமிலியோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மான்சூன் சீசனில் வாங்க. ஜூன் டு செப்டம்பர் வாங்க. இல்லை ரொம்ப அதிகமாக மழை வேணாம் அப்படின்ற பட்சத்தில் வந்து செப்டம்பருக்கு அப்புறத்துலேருந்து வாங்க. அப்புறத்துலேருந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து வரது வந்து ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. இந்த பிளேசஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. மோஸ்ட்லி நீங்கள் அந்த மான்சூன் சீசன் டைமில் வரும்போது உங்களுக்கு ஷூட்டிங்ஸும் அது இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடந்துகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அது கூட பார்க்க முடியும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். யாராவது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஹில் ஸ்டேஷன்ஸு மூணாறு அந்த மாதிரிலாம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது கூட மஸ்ட் விசிட் பிளேஸு. நல்ல வேலைங்க, நம்ம வந்து இப்போது இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இலையெல்லாம் காஞ்சி போயிருக்கோம் அப்படின்னு வந்து நினச்சேன். ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம், க்ரீனரியாக இருக்குது. மேலே ஒன்று காட்டேன், அவங்களுக்கு ஃபுல்லாக வியூஸ் கொஞ்சம் காட்டுங்க. ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது பாருங்களேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அவங்க பாருங்கள், அந்த வைப் பாருங்கள். இப்போ வந்து இந்த டைமில் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இலை காஞ்சி போகிற ஒரு டைமு. நீங்கள் இங்கெல்லாம் பார்க்க முடியும். ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகுது, மெதுவாக ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு இப்போது செப்டம்பரில் இருந்து தான் இனிமேல் மழை பெய்யும். இப்போ காஞ்சி போன இலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்டோபர் நவம்பர் மந்த்லேருந்து திரும்பி வந்து வர ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ காஞ்சி போகிற ஒரு டைம் அப்படின்னு வந்து சொல்லணும். பட் ஆனால் இப்போ இன்னமும் க்ரீனரியாக இருக்குது. அது வந்து எனக்கு பார்க்குறதுக்கு இப்போது ஒரு மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு லொக்கேஷனுக்கு வந்து வந்துவிட்டோம். நம்ம இப்போ அங்கே போயிட்டு கன்டினியூ பண்ணுறோம். நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை ஸ்நாக்ஸோ ஃபோன்ஸோ எல்லாமே வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இங்கே மங்கீஸ்ன்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நீங்களே பார்க்கலாம். பாருங்கள்,
எவ்வளோ க்ரீனரியாக ப்ளசண்ட்டாக இருக்குது அப்படின்றது வந்து. இங்கே வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கே பட்டர்ஃப்ளை கார்டன் மாதிரி இருக்குங்க. இது ஒரு ஈக்கோ பார்க் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். இந்த ஹேங்கிங் பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்த ஒரு பிக்கெஸ்ட் டெசிஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்க தான் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜு இந்த ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வந்தது. ஆக்சுவலி அவங்களோட டிபார்ட்மெண்ட்லேருந்து சொன்ன ஒரு சம்பவம் தான் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அங்கே கீழெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கேயும் நமக்கு வந்து வாக் பண்ணுற மாதிரி இருக்கும், அங்கேயும் நம்ம போகலாம் இப்போது. ஸோ பேசிக்கலி இந்த ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி ஒன்றும் இல்லை. இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு டூரிசம் பர்பஸ் அப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு வந்து நம்ம சொல்லலாம். நமக்கு பார்க்கிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருந்தது, பட் ஆனால் இங்கே வந்து இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆமாம், பார்க்கிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே தான் பார்க் பண்ணுவேன். இங்கெல்லாம் வந்து நான் கரெக்டாக ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சுன்னு வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே பார்க்கிங் இருந்தது, இப்போ வந்து வெளியிலேயே இருக்குது பார்க்கிங்கு. நம்ம வெளியிலையும் பண்ணலாம், இங்கேயும் பண்ணலாம். நம்ம சீசன் டைம்ஸ்லலாம் வந்திங்கன்னா ஃபுல்லாகிடும் இங்கெல்லாம். ஸோ அதனால என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் வெளியிலையும் வந்து கொடுத்துருவாங்க நமக்கு. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். பார்க்கிங்க்கு வந்து எங்கேயும் கம்மி இல்லை அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் நம்ம. ஸோ பேசிக்கலி அதுதான் பார்க்கிங்கு. வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போகுது பாருங்கள், நீங்களே பார்க்கலாம். சரி வாங்க நம்ம கீழே அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்றது வந்து பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து இந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது இல்லைங்களா, இது ஃபுல்லாகவே வந்து டேமில் இருந்து வர வாட்டர் தான். நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம், ஃபுல்லாகவே வந்து டேமில் இருந்து வர வாட்டர் தான். ஸோ அங்கே தெரியுதுங்களா டேமு, இருங்க உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ பேசிக்கலி அங்கேருந்து வர வாட்டர் அப்படின்னு வந்து கூட சொல்லலாம். ஸோ அதுதான் எனக்கு இங்கே இந்த பிளேஸுக்கு வந்துட்டோம்னாலே ஃபுல்லாக வாட்ரியாக க்ரீனரியாக சூப்பராக இருக்கும். எனக்கு அதுதான் இந்த பிளேஸில் பிடிச்ச ஒரு விஷயம். அங்கேருந்து இப்படியே ஃப்ளோ ஆகுது பாருங்கள். நம்ம வந்து அங்கேருந்து வந்தோம், அந்த மேலேருந்து கை ஃபோக்கஸ் ஆகுது, மேலேருந்து தான் நம்ம வந்தோம். வந்தால் கீழே தான் இது ஃபுல்லாக நமக்கு ஒரு வாக்வே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமக்கு ஈவினிங் டைமில் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் டைமு, அது சம்மர் டைமில் வந்துவிட்டோம். ரொம்ப இதுவாக இருக்குது. இது ஒரு கார்டன், இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஃபுல்லாகவே ஒரு கார்டன் தான். ஈவினிங் டைம்ஸ்லலாம் இன்னும் அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப சில்லாக சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைம்ஸ் வந்தோன்னா. இங்கேருந்தே வந்து உங்களுக்கு அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் தெரியுதுங்களா, நம்ம அங்கே தான் போக போகிறோம் இப்போ நெக்ஸ்ட்டு. இந்த பசங்கள்லாம் விளையாடிட்டுருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். மோஸ்ட்லி அந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்றத கூட நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் அந்த பக்கம் இது வரைக்கும் போனதில்லை. நான் வரப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் கிட்டே வந்து போயிடுவேன். அங்கே போயிட்டு டைரெக்டாக இந்த பிளேஸில் வந்து சும்மா அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி திரும்பி இந்த பிளேஸ் வந்து சும்மா இங்கே வரைக்கும் தான் வருவேன். நான் இங்கே வரைக்கும் வந்துட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே இருப்பேன். பட் ஆனால் இந்த பக்கம் வந்தது கிடையாது. இந்த பக்கம் நம்ம இப்போ பார்க்கலாம் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு வந்து. ஏங்க எங்கள் பசங்க மட்டுமே கிடையாதுங்க, பெரிய அவங்க கூட விளையாடிட்டு தான் இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆளுங்கள்லாம் கூட விளையாடிட்டு இருக்காங்க. பசங்க மட்டும்தான் நினச்சோம் நம்ம. சரி இருங்க, அங்கே என்ன இருக்குதுன்னு பண்ணுறதை நான் காட்டுறேன். இது ஃபுல்லாக ஒரு கார்டன் தான். சாரி, கேமரா மூமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த கேமராவில் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறோம். டிஜே ஆஸ்மோவில் வந்து இப்போ நம்ம இது வந்து மலேசியாவில் வாங்கணும் இல்லைங்களா, இந்த கேமராவில் ஃபஸ்ட் டைம் தான் எடுத்துகிட்ருக்கோம். ஏங்க சுத்தமாக தண்ணி இல்லைங்க, பாருங்களேன் ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. அப்போ நீங்கள் அந்த திருப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸில் கூட ஒன்றுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ஃபுல் ட்ரை பாருங்களேன். கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் ட்ரையாகவே இருக்குங்க. நான் நினச்சேன், அதான் சொன்னேன் இல்லைங்களா, மான்சூன் சீசனில் வரதே நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டு. நான் நினச்சேன் கொஞ்சமாவது வாட்டர் இருக்கும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சுத்தமாக வாட்டர்ன்றது வந்து இல்லை. ஸோ அது ஒரு மைனஸாக வந்து பார்க்குறேன். நான் மேலேருந்து எப்படி வியூ இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம் வாங்க. இப்போது மேலேருந்து வியூ எப்படி இருக்குன்றது வந்து எனக்கு தெரியல சுத்தமாக. இங்கே வந்து யாரோ பேசிகிட்ருக்குறாங்க, இங்கேயும் வந்து நம்ம சொதப்ப வேணும் அப்படின்னு தான் இருக்கிறேன் நான். இங்கேருந்து வியூவை பாருங்கள், பார்த்திங்களா, அதுதான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜு.
கீழே ஃபுல்லாக ரொம்ப ட்ரைங்க, கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ட்ரைன்னா அந்தளவுக்கு ட்ரைன்னு கூட சொல்ல முடியாது. அங்கங்கே தண்ணி தேங்கியிருக்கு. இந்த பாலைவனத்துலலாம் தண்ணி தேங்கியிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான் இங்கே தண்ணி தேங்கியிருக்கு. இந்த வியூ பாயிண்ட்க்கு வந்து நான் வந்ததே இல்லைங்க. இது வந்து நீங்கள் பாருங்களேன், பார்க்கலாம். இங்கே ஃபுல்லாக ஒரு டென்ட்டு மாதிரி போட்டு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து நான் வந்ததே கிடையாது, இப்போ தான் வரேன் நான். ஸோ இதோட டெட் எண்டு தான் இது. வந்து இங்கே வந்து ஒன்றுமே கிடையாது. நம்ம கீழே போகலாம். கீழே போய்ட்டு அந்த ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு வந்து நம்ம போகலாம். இப்போது நம்ம போகிற திருப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸில் வந்து வாட்ரு இல்லை அப்படின்ற பட்சத்தில், வாட்டர் ஃபால்ஸுன்னு சொன்னால் வாட்ரு இல்லையாடா அப்படின்னு வந்து என்னை கேட்காதீங்க. அது வந்து என்னோடய ஃபால்ட்டு கிடையாது, என்னோடய ஃபால்ட்டுன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒரு மான்சூன் சீசனில் காட்டியிருக்கணும். பட் ஆனால் இந்த சீசனில் காட்டுறேன் நான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக மான்சூன் சீசனில் வாங்க. நான் எதுக்கு காரில் வச்சு மான்சூன் சீசனில் வாங்க அப்படின்னு வந்து சொன்னேன்னா, ரீசன் வந்து ஒன் ஆஃப் தி ரீசன் இதுன்னு கூட சொல்லலாம். இங்கே மான்சூன் சீசனில் வந்தீங்கன்னா இங்கே வரைக்கும் தண்ணி போயிட்டுருக்கும். இந்த தெரியுது இல்லைங்களா, இங்கே வரைக்குமே ஃபுல்லாக தண்ணி போயிட்டே இருக்கும், ஃப்ளோ ஆகி போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து மான்சூன் சீசன் கிடையாது இது. ஸோ அதனால் இந்த மாதிரி தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ சம்மர் டைம்ஸில் வரது வந்து எல்லோரும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த இது வந்து நான் புதுசாக பார்க்குறேங்க, ஃபஸ்ட்டெல்லாம் இல்லை, இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வர்ச்சுவல் ரியாலிட்டி சென்டர் அப்படின்னு. அதாவது இந்த விஆர் ஹேண்ட்செட்லாம் வச்சுட்டு நம்ம கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு திங் வந்து தான் உள்ளே போயிட்டுருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது உள்ளே பார்க்க முடியுதான்னு தெரியல. வந்து நீங்கள் பார்க்கலாம். அவர் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோ அப்படின்னு வந்து சொன்னார். ரொம்ப தேங்க்ஸு. வந்து நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். விஆர் ஹெட்செட் தான் வச்சுட்டு பண்ணுற மாதிரி இங்கே கேமிங் செட்டப்பெல்லாம் கூட இருக்குது பாருங்கள். நான் வாங்கணும்னு நினச்ச ஒரு ஸ்டீரிங் வீல் அப்படின்னு வந்து கூட சொல்லலாம். அதான் எனக்கு இந்த கிம்பிள் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க, அதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. நம்ம விளையாடக்கூடிய கேம் வந்து இங்கே இருக்குது, பார்க்கலாம். நீங்கள் PS5 தான் விளையாடிட்டுருக்காங்க. ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காருங்க. உள்ளே வாடா அப்படின்னு சொல்லிட்டு, உள்ளே வாடான்னு கூட இல்லை, உள்ளே வாங்க வந்து பாருங்கள், வந்துட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொன்னார். மேபி அவருக்கு ஒரு இதுக்காக கூட இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. நம்ம இப்போ வந்து இங்கே வந்துட்டோம். நீங்கள் வந்து இதை பாருங்கள். எனக்கு இந்த கிம்பிள் கேமரா வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த கிம்பிள் கேமரா வச்சுட்டு அப்படி இப்படின்னு வந்து சுற்றும்போது உங்களுக்கும் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். இங்கே வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்திருக்கோம் பாருங்களேன். அங்கே பாருங்கள், அங்கே தாங்க கேபிள்ஸ் எல்லாமே வந்து டைப் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கேருந்து அப்படியே பாருங்களேன், அங்கே தான் டைப் பண்ணி வச்சுருக்காங்க கேபிள்ஸ் எல்லாம். செம்மையாக இருக்குது, செம்ம பெருசாக இருக்குது. வந்து நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க, இங்கெல்லாம் வாங்க. ஹில் ஸ்டேஷன்ஸ் மட்டுமே கிடையாது, மூணாறு, வாகமோனு இதெல்லாம் கிடையாது. இதை விட இன்னும் நல்ல நல்ல பிளேசஸ் வந்து இருக்குது. நம்ம இந்த பிளேஸ் மட்டுமே வாங்க அப்படின்னு வந்து நான் சொல்லலை, இதை விட நல்ல நல்ல பிளேசஸ் கூட இருக்குது. ஸோ மெயின்லி இந்த பிரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனு அந்த மாதிரி பழைய ஹிஸ்ட்ரி அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த பக்கத்தில் இருந்து கூட நமக்கு என்ட்ரி இருக்குது, டிக்கெட் வாங்கி அந்த பக்கத்தில் இருந்து கூட வரலாம். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்படியே வந்து எக்ஸ்பிளைன் இல்லை, நான் காட்டுறேன் எப்படி வர்றது எப்படி போகிறது அப்படின்றது. வந்து நீங்கள் மான்சூன் சீசன் எல்லாம் வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே வாட்டர் வந்து அப்படியே ஃப்ளோ ஆகி இந்த பக்கம் வந்துகிட்டே இருக்குங்க. செம்ம ஃப்ளோவாக இருக்கும் மான்சூன் சீசன் டைம்லலாம். அங்கெல்லாம் வந்து வாட்டர் இருக்குது, பட் ஆனால் இந்த பக்கம் வர மாட்டேங்குது. அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. வாட்டர் கம்மியாக இருக்கிறதால ஃப்ளோ வந்து அதிகமாக இல்லை. இங்கேயும் வந்து நீங்கள் பார்க்கலாம், நம்ம அங்கே தான் போயிருந்தோம். இப்போது அங்கேருந்து நம்ம இப்போ மேலே வந்திருக்கோம். ஸோ அதுதான் இப்போது மான்சூன் சீசன் அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இது ஃபுல்லாக நமக்கே வந்து இந்த பிரிட்ஜு மேலே நடக்கணுன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும். இப்போ கூட கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ஃபுல்லாக பாறையாக தான் இருக்குது. ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்து கீழே போயிடுச்சுன்னா அவ்வளோதான், காலி. தண்ணியில் விழுந்தாவது சர்வே ஆகலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். பட் ஆனால் இது மாதிரி விழுந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதாங்க டெட் எண்டு. இங்கேருந்து நம்ம அந்த பக்கத்தில் இருந்து எக்ஸிட்டும் பண்ணலாம், அந்த பக்கத்துலேருந்து என்ட்ரியும் பண்ணலாம். நான் வந்து ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபேமிலியோடு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த ஒரு பாத் மாதிரி போகுது இல்லைங்களா,
பாத் ஃபுல்லாகவே வாட்டர் வந்து செம்ம ஃபோர்ஸில் ஃப்ளோ ஆகிட்டு இருந்தது. அப்போது அந்த டைமில் வந்தது தான் எங்கள் கசின்ஸு, அப்புறம் எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் வந்தது தான். அதுக்கப்புறம் நான் வந்தது இல்லை இங்கே. இப்போ தான் வரேன் நான். ரீசெண்ட் டைம்ஸில் வரலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி சம்திங் வந்தேன்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் நான் வரலைங்க. சரிங்க, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, அந்த பக்கம் எப்படிடா போவாங்க அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட்டு பிளேஸ் வந்து நான் காட்டுறேன். அது எப்படின்றது வந்து வாங்க நம்ம அந்த பிளேஸுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்றது வந்து நான் காட்டுறேன். நான் இங்கெல்லாம் கூட காட்டணும் தாங்க இருந்தேன், பட் ஆனால் வெயில் அதிகமாக இருக்கிறதால நம்ம போகல. இது பேசிக்கலி ஒன்றும் இல்லை, அங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நடந்து இங்கே வர மாதிரி தான் நம்ம அங்கே காட்டணும் இல்லைங்களா. பெருசாக ஒன்றும் இல்லை, கீழே அப்படியே அங்கேயே அந்த எண்டு வரைக்கும் போகும். அது அந்த எண்டு வரைக்கும் போனீங்கன்னா கொஞ்சம் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும், அது பார்ப்பீங்க, அப்படியே திரும்பி வந்துடுவீங்க. அதுதான் பேசிக்கலி, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ இப்போயே வந்து எப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வெயிலுங்க. நீங்கள் இந்த டைம்ஸ்லலாம் சத்தியமாக வரவே வராதிங்க. இதெல்லாம் வந்து ஆஃப் சீசன் தான். இப்போ வந்து நீங்கள் யாருமே பார்க்க முடியாது. இதே வந்து இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா மான்சூன் சீசனு, அப்போல்லாம் வந்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. இங்கே நடக்கவே நமக்கு பிளேஸ் இருக்காது, கார் பார்க் பண்ணுறதுக்கும் பிளேஸ் இருக்காது அப்போல்லாம் வந்தீங்கன்னா. அப்புறம் மெயின்லி ப்ரைஸஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. சாரி, கொஞ்சம் ரொம்ப ஸ்வெட்டியாக இருக்குது, அந்தளவுக்கு வெயிலுங்க, தாங்க முடியல. ஸோ ப்ரைஸஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. நான் இங்கே ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் போடுறேன், நீங்கள் பார்க்கலாம். அடல்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா வாங்குகிறாங்கங்க, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 15 ரூபா வாங்குகிறாங்க. நீங்கள் கேமரா ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க கேமராவுக்கு. அது ஒரு கேமராக்கா இல்லை குரூப்பாவா அப்படின்னு வந்து தெரியல. மேபி ஒரு கேமராவுக்கு 100 அப்படின்னு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம், அதை வச்சு நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க எப்படின்றது வந்து. இல்லை நம்ம போகலாம். இந்த போகிற வழியில் ஒரு விஷயம் காட்டுறேன் நான். அந்த பிரிட்ஜை அந்த பக்கம் எப்படி போகிறது அப்படின்றத வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது வந்து நான் காட்டுறேன், அது வந்து நீங்கள் பாருங்கள். இந்த வெயிலில் வந்ததே ரொம்ப பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது, சத்தியமாக சொல்ல போகணுன்னா. சரி வாங்க, வந்ததும் வந்துட்டோம், இனிமேல் அதை பற்றியே புலம்ப வேணாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தீம் பார்க் வந்து இருக்குது, சில்வர் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. பிஃபோராகவே இன்னொரு தீம் பார்க் கூட இருக்குது. நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோன்னா இப்போ நம்ம போக வேண்டிய அத்திரிப்பள்ளி வரும், அத்திரிப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போகலாம். நம்ம இந்த பிரிட்ஜு, இந்த ரைட்டு திரும்பணுன்னா அந்த பிரிட்ஜு வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் ஆனால் இந்த பிரிட்ஜில் வந்து ரொம்ப நேரம் நிற்க முடியாது, போலீஸ் வந்து துரத்திட்டே இருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்து அந்த பக்கத்துலேருந்து வரலாம் அப்படின்னு. நம்ம இந்த ரைட்டு திரும்பியும் அங்கே ஒரு ரைட்டு இருக்கும், அந்த ரைட்டு திரும்பி அப்படியே இப்படி போகணுன்னா அங்கே வந்து நம்ம ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு வந்து திரும்பியும் போயிடலாம். பட் ஆனால் நம்ம இப்போ வந்த வழியை விட இந்த பக்கம் போனோன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து போயிட முடியும். பட் ஆனால் அந்த வழியில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் லைனாக தான் இருக்கும். ஒரு வண்டி வந்தால் இன்னொரு வண்டி வர்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் அந்த வழி கூட எப்படி இருக்குன்றது வந்து காட்டுறேன், நான் அந்த ஜங்ஷன் கூட எப்படி இருக்குன்றது வந்து காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அப்படியே இங்கே வந்து ஒரு லெஃப்ட்டு ரைட்டு திரும்புது. ரைட்டு திரும்பினீங்கன்னா நீங்கள் கொச்சி, அப்புறம் கொச்சி ஏர்போர்ட்டு, அப்புறம் வந்து திரிஷூர் அந்த மாதிரி போயிடலாம். லெஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பாம் ட்ரீஸ் அப்படின்னு வந்து இருக்குது, பிளான்டேஷன் ரோடு அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. அங்கே வந்து ஃபுல்லாக பாம் ட்ரீஸும் அப்புறம் வந்து பெப்பர் ட்ரீஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். இந்த பக்கம் வந்து ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கும். ஸோ யாராவது இந்த பக்கம் போகணும் அப்படின்னு வந்து திங்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதுவே பெஸ்ட்டு. நம்ம நெக்ஸ்ட்டு போக வேண்டிய பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா அத்திரிப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸு. ஸோ நம்ம அங்கே தான் போக போகிறோம். நான் இந்த பிரிட்ஜு வந்து கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு காட்டிடுறேன், ஒரு 360ல் நீங்கள் பார்த்துருங்க அப்படியே. உங்களுக்கு இன்னொரு ஹேக் வந்து நான் சொல்கிறேன். அந்த அத்திரிப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வியூ இருக்குது இல்லைங்களா,
அது வந்து இப்போ நீங்கள் இந்த பெட்ரோல் பம்ப் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஒரு இந்தியன் பெட்ரோல் பம்ப் இருக்குது. எஸ்ஸு மாதிரி இப்படி ஏறும் மேலேக்கு. அது ஏறினோடனே இந்தியன் பெட்ரோல் பம்ப் இருக்குது இங்கே ரைட் ஹேண்ட் சைடில். அங்கேருந்து ஜஸ்ட்டு இன்னொரு கர்வு, ஒரு எஸ் கர்வு மாதிரி இருக்குது. இந்த எஸ் கர்வில் ஜஸ்ட்டு அந்த ஃப்ரண்ட்டில் காட்டுங்களேன் அவங்களுக்கு. ஜஸ்ட்டு இந்த எஸ் கர்வில் இன்னொரு சி கர்வு மாதிரி போகுது. அங்கே வந்து நீங்கள் பார்த்து நிதானமாக ஓரமாக இப்படி வந்துடுங்க. பிளைண்ட் ஸ்பாட்டில் பார்க் பண்ணாதீங்க எப்போவுமே. நமக்கு இங்கேருந்து கூட அத்திரப்பள்ளியோட வாட்டர் ஃபால் வியூ வந்து நம்ம பார்க்க முடியும். அங்கே ஃப்ரண்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கே இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது. அது பப்ளிக் ஃபுல்லாகவே எல்லா பப்ளிக்கும் வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் மான்சூன் சீசனில் வரீங்க அப்படின்னா ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஹேக் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இங்கேருந்து வந்து கொஞ்சம் தூரமாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் கேமராலாம் வச்சுட்டு இப்போ எல்லாருக்கிட்டேயும் நல்ல ஒரு ஜூம் பண்ணக்கூடிய ஒரு ஃபோன் தான் இருக்குது. அது மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். அதை நான் அப்படியே எங்கள் மாண்டேஜில் கூட காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஏங்க இங்கே இவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போன ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கேஷ் ஓன்லி தான் அப்படின்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கார்ட்ஸு, ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் ஓன்லி அப்படின்றாங்க. ஒரு ஒரு ப்ளேஸில் ஒரு ஒரு இது வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வெஹிக்கிள் பார்க் பண்ணுற சார்ஜஸ் எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். இங்கே அடல்ட்டுக்கு எவ்வளோ, சில்ட்ரனுக்கு எவ்வளோன்றது வந்து போட்டுருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்களா, டோட்டலாக 60 அடல்ட்டுக்கு, சில்ட்ரனுக்கு 15 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸு 20 rupees, அதர் நேஷ்னல்ஸ் 250 அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு தெரியல, மேபி ஃபாரினர்ஸாக இருக்கலாம். 2 வீலர் 3 வீலர் பார்க்கிங் வந்து 15 rupees. லைட் வெஹிக்கிள், அதாவது நம்ம இதுதான் லைட் வெஹிக்கிளில் வரும், அதுக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் 100, கேமராக்கு 75 கொடுக்கணுன்றாங்க. அப்புறம் இன்னொன்று கேமரா என்சிபி அப்படின்னு போட்டு 500 போட்டிருக்காங்க. எனக்கு தெரியல. டிக்கெட் இஷ்யூ டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 AM to 5 PM தான் போட்டிருக்காங்க. 5 PM வர ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு தான் சொன்னேன் நான் ஒரு 3 o'clock வர மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு. இது ஃபுல்லாக நான் காட்டிகிட்டே வரேன். க்ரீனரின்னா க்ரீனரிங்க, செம்ம க்ரீனரின்னு வந்து சொல்லலாம். கீழே ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இவ்வளோ ஹைட்டில் இருக்கும். இப்போ ஆக்சுவலி நம்ம ரோடே வந்து இவ்வளோ ஹைட்டில் தான் இருக்குது. இது சி லெவலுக்கு எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்றது வந்து எனக்கு கண்டிப்பாக தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் மூச்சு முட்டும். இங்கெல்லாம் நார்மல் பேஷண்ட் வந்தால் கூட மூச்சு முட்டும். இதுக்கு மெயின் இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரோனா வேக்சின் வந்து போட்டோம் இல்லைங்களா. நான் போட்டிருந்தேன், 2 டோஸும் போட்டேன். அந்த கரோனா வந்து போன டைம்லேருந்து சின்ன படிக்கட்டு ஏறினாலும், அது மெயின்லி அந்த கரோனா வந்து போயிடுச்சோ இல்லையோ, அது வந்து போனது போயிடுச்சு. இந்த வேக்சின் பண்ணதுலேருந்து என்னான்னு தெரியல எனக்கு. ரொம்ப இதுவாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இன்க்ளைன்லேருந்து டிக்ளைனில் இருக்கோம். நம்ம இப்போது பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்களா, வந்து கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு வந்து எனக்கு தெரியல. பட் ஆனால் அது ஒரு ஸ்டீப்பாக இருக்குது. இப்போது ஹில்லு வந்து நம்ம இறங்குறோம், பார்க்கலாம் நீங்களே பாருங்களேன். காலே தவிர இதாகுதுங்க. இங்கே இது போடணும், இந்த மாதிரி கல் போடணுன்னு வந்து யாரோட ஐடியான்னு வந்து எனக்கு சுத்தமாக தெரியல. இடிக்குது அப்படியே, கால் வந்து உள்ளே போகுது. அப்போ நான் வந்த டைமும் இருந்தது. பட் ஆனால் இந்த கேப்ஸுன்றது வந்து இல்லை. நான் ஒரு 7-8 வருஷம் முன்னாடி வந்தேன். 8 வருஷம் இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் நான். அதாவது இந்த ஏரியாஸுக்கு வந்து அடிக்கடி வருவேன், சும்மா ஷூட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இதுக்குள்ளே டிக்கெட் வாங்கி உள்ளே வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா 10 years பிஃபோர் வந்தது. ஐயோ, என் கால் என் கண்ட்ரோலில் இல்லை, அந்தளவுக்கு ஸ்டீப்பாக இருக்குது. இதில் நடந்து போகிறதே பெஸ்ட்டுன்னு வந்து நான் நினைக்கிறேன். இது வந்து ரூல்ஸ் ஒன்றும் கிடையாது, இதில் நடந்து போகக்கூடாது அப்படி இப்படின்னு. ஏன்னா அது வந்து ரொம்ப இதுவாக இருக்குங்க, இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. அது வந்து ஜஸ்ட் அவங்க ஃப்ளாட்டாக போட்டிருந்தாலே இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இது வந்து இன்னும் ஸ்டீப்பாக இருக்குது. காலெல்லாம் வந்து ஒரு ப்ரெஷர் போட்டு நம்ம ஸ்டாப் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்நாக்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு கூல்ட்ரிங்க்ஸு, வாட்டர் பாட்டில்ஸு அது மாதிரிலாம் வந்து இங்கே இருக்கும். நமக்கு அது வந்து இங்கே வாங்கிக்க முடியும், இங்கே இருக்கும். இங்கேயும் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. நான் இப்போது கேமரா பிடிச்சிருக்கிறது கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிடிச்சிருக்கேன், டைட்டாக பிடிச்சிருக்கேன்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி மங்கீஸு, பர்ஸு, வேல்யூபிள் ஐட்டம்ஸு, பிளாஸ்டிக் கவர்ஸு இந்த மாதிரிலாம் கொண்டு வராதிங்க தயவுசெய்து. வேல்யூபிள்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா திரும்பி குரங்கு
குரங்குக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், அது முடிஞ்சிடுச்சு. அது ரிக்கவரிலாம் பண்ண முடியாது, முடிஞ்ச வேலை தான். மனுஷங்க கிடையாது அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி திரும்பி எடுக்கிறதுக்கு. குரங்குன்னா போனது தான், புரிஞ்சுதுங்களா? நான் சொன்னேன் பாருங்கள், ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும்னு. இங்கே வந்து ஒரு ஷாப் இருக்குங்களா, நீங்கள் பார்க்கலாம். இங்கே கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கும், கூல்ட்ரிங்க்ஸு, அப்புறம் இங்கே வந்து ஐஸ்கிரீம்ஸு. இந்த ஒரு ஹோட்டல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அதிகமாக ஐட்டம்ஸ் கிடைக்குமான்னு தெரியல, பட் ஆனால் ஐஸ்கிரீம்ஸ் கிடைக்கும், கூல்ட்ரிங்க்ஸு, சிப்ஸ் எல்லாம் கிடைக்கும். மக்களே வந்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேல் போர்ஷனு. இந்த மேலே இருந்து தான் அங்கே கீழே வந்து ஃப்ளோ ஆகி போகும். இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன், அப்படியே பாருங்கள். ஜூமில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து தெரியல, பாருங்கள். அதுதான் கீழே போகிற போர்ஷனு. நம்ம இப்போ கீழேயும் போய் காட்டுறேன் நான். இப்போ நம்ம மேலே இருக்கிறோம், பார்த்துக்கோங்க. இங்கே தான் மோஸ்ட் ஆஃப் தி சினிமாஸ், இந்த கார்த்திக் சாரோட அலெக்ஸ் பாண்டியனாக இருக்கட்டும், எனக்கு மோஸ்ட்லி எனக்கு வந்து நான் சினிமாஸ் வந்து பார்க்குறது கிடையாதுங்க. ஸோ நிறைய படமே இருந்திருக்கலாம், எக்கச்சக்கமான படம் இருந்திருக்கலாம், அது எனக்கு தெரியல, மன்னிச்சிக்கோங்க. சாரி இன் அட்வான்ஸு, அது எனக்கு தெரியல, மன்னிச்சிக்கோங்க. நிறைய சினிமாஸ் இருந்திருக்கும், பட் எனக்கு தெரியாததால் எனக்கு தெரிஞ்ச மூவிஸ் வரைக்கும் நான் சொல்கிறேன். அலெக்ஸ் பாண்டியன் அப்படின்னு வந்து இருந்திருக்கு இல்லைங்களா, சினிமா கார்த்திக் சாரோடது. அந்த படமும் வந்து இங்கே தான் எடுத்திருக்காங்க. அப்புறம் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் மாதிரி எல்லா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் வந்து ஒரு ஃபேமஸ் பண்ணி விட்ட ஒரு பிளேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த அத்திருப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்றது. நார்மலாக எல்லாருக்கும் தெரியுமோ இல்லையோ, பட் ஆனால் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் இந்த பிளேஸை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி விட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். துபாயில் பர்ஜ் கலிஃபா எப்படியோ, கேரளாவில் அத்திருப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு வந்து கூட சொல்லலாம். நமக்கு அந்த அளவுக்கு ஃபேமஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், நயக்ரா ஆஃப் கேரளா ஸ்டேட்டு பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்படி தெரியுது, இந்த கல்லெல்லாம் வந்து செம்ம இதுவாக இருக்குது. நீங்கள் இங்கே கீழே வரணுன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெடியாக வாங்க. கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா கூட அடிப்படுறதுக்கு செம்ம சான்ஸ் இருக்குது. அடிப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த கல்லெல்லாம் இதுவாகிடுச்சுன்னா ரொம்ப ஷார்ப்பாகவே இதுவாகும், போன் தெரிகிற அளவுக்கு ஃபீல் ஆகும். இல்லைனா நீங்கள் சடனாக ஒரு மிஸ்கால்குலேஷன் வந்து பண்ணிங்கன்னா கூட கால் இப்படி பெண்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. டோட்டலாக போன் வந்து உடையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. இங்கேருந்து அப்படியே வருது, அது அப்படியே வந்து இது கீழே பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்குது வியூ. ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து இல்லை, இப்போ தான் இதெல்லாம் வந்து போட்டாங்க. நான் இந்த ஷூட்டிங் எல்லாம் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதோ அந்த கீழே அந்த ராக்ஸ் எல்லாம் தெரியுது இல்லைங்களா, பாருங்கள் நீங்கள் கீழே இந்த ராக்ஸ் எல்லாம் தெரியுது. அந்த ராக்ஸ் கிட்ட தான் ஷூட்டிங்ஸ் எல்லாம் பண்ணாங்க. இந்த இவங்க பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா, ஷூட்டிங் பண்ணுறதும் எப்போ பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து இந்த மாதிரி வாட்டர் ஃப்ளோ வந்து கொஞ்சம் அதிகமாக தெரிகிறப்போ, லைக் மான்சூன் சீசன்ஸில் அங்கே வந்து ஃபுல்லாகிடுங்க. மான்சூன் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, ஐ மீன் கொஞ்சம் செப்டம்பர் அந்த மாதிரி தான் வரும், அது வரைக்கும் தான் வரும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிஃபோர் ஜூனு இல்லை ஆஃப்டர் செப்டம்பர் தான் வருவாங்க இந்த ஷூட்டிங் பண்ணுறதுக்கெல்லாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வாட்டர்லாம் ஃப்ளோ ஆகி போயிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளேஸை விசிட் பண்ணியிருந்தோம், அது வந்து இங்கேருந்து கண்டிப்பாக தெரியாது நமக்கு. ஸோ ரோடெல்லாம் வந்து அதுதான். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் அதிகமாகவே இருக்குதுன்னு வந்து சொல்லலாம். நான் இந்த அளவுக்கு கூட வாட்டர் ஃப்ளோ இருக்குன்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் ஆனால் பரவாயில்லைங்க, நிறையவே இருக்குது வாட்டருன்றது வந்து. இங்கெல்லாம் வந்து ஆளுங்க நின்றுட்டுருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அங்கே கீழே தான் போகணும். கீழே போயிட்டு அங்கே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்கிறத வந்து கூட நான் காமிச்சிடுறேன் நான். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து நான் இன்னொரு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு லொக்கேஷனை மட்டும் காட்டிட்டு, அதுதான் எனக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு லொக்கேஷன் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். அர்ஜுன் சார் ரிதத்தில் நதியே நதியே காதல் நதியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குங்க. அந்த பாட்டில் வந்து செம்ம மழை, அந்த ஃபால்ஸ் வந்து செம்மையாக பெஞ்சிட்ருக்கும். அதெல்லாம் வந்து மான்சூன் சீசனில் தான் எடுத்தாங்க. ஸோ அதனால தான் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட் வந்தது. நீங்கள் யாராவது கண்டிப்பாக அந்த பாட்டு வீடியோ சாங் பார்க்கலன்னா ஜஸ்ட்டு போய்ட்டு அந்த வீடியோ சாங்கை மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் என்னோடய வீடியோவும் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்றது வந்து.
மான்சூன் சீசனில் எப்படி இருக்கும்ன்றதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அப்புறம் இந்த வாட்டர் ஃபால்ஸும் காமிச்சிருப்பாங்க அந்த மான்சூன் சீசனில் எப்படி இருக்குன்றது, அதையும் வந்து பார்த்துருங்க நீங்கள். அப்புறம் அந்த பையா சினிமாவில் அடடா மலடா ஆண்டா மலடான்னு இருக்குது இல்லைங்களா, அந்த பாட்டும் வந்து நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட்டு இது இந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் கரெக்டாக. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த பாட்டு எடுத்தது வந்து அந்த போர்ஷனில் வச்சு தான் எடுத்தாங்க, வாட்டர் ஃபால்ஸ் வந்து தெரிகிற மாதிரி. நீங்கள் அதுவும் பாருங்கள், அதுவும் கொஞ்சம் மான்சூன் சீசன் டைமில் தான் எடுத்தாங்க. ஸோ அப்போ வந்து வாட்டர் ஃபால் ஆகிறது வந்து ரொம்ப ஹெவியாக வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா கீழே போகலாம். நம்ம இப்போது இங்கே ஏறிட்டு இப்படியே நீங்கள் திரும்பினீங்கன்னா இந்த ஃபுட்பாத் வந்து உங்களுக்கு தெரியும். நிறைய ஆளுங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வரைக்கும் போயிட்டு, ஃபஸ்ட்டெல்லாம் நானும் அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே ஒரு வழி இருக்கிறதே தெரியாது. அந்த டைமில் இந்தளவுக்கு கிளியராக இல்லை இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் விசிபிலிட்டியாக இருக்குது இல்லைங்களா, அந்த டைமில் இந்த அளவுக்கு விசிபிலிட்டியாக இல்லை. ஸோ எல்லோரும் அவாய்ட் பண்ணி போயிட்டே இருந்திருப்பாங்க. அந்த டைம்லலாம் கீழே யாரையும் பார்க்க முடியாது அதிகமாக. இப்போ நிறைய பேர் இருக்காங்க கீழே, நம்மளும் போகலாம் வாங்க. நீங்கள் வரீங்கன்னா இந்த பக்கம் வாங்க கண்டிப்பாக. அது கிடையாது மெயின், இதுதான் மெயின். இங்கேருந்து தான் நமக்கு வியூஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். இப்போது ஒரு சினிமாவுக்கும் வராங்க, ஷூட்டிங் பண்ணுறாங்கன்னா அவங்களும் இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பட்டு தான் ஆகணும். இது மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்கும் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆக்டர்ஸ்க்கு யாருமே அவங்களாம் வந்து கஷ்டப்படலை. யாராவது கஷ்டப்படலை, ஜஸ்ட் அவங்க சினிமாவில் நடிச்சிடுறாங்க, கேஷ் கிடச்சிருது, கோடியில் சம்பாதிக்கிறாங்க, போயிடுறாங்க அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை மட்டும் நீங்கள் பாருங்கள். பார்க்கும்போது தான் உங்களுக்கு அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து உங்களுக்கு புரியுதுங்களா? எனக்கு காலெலாம் விரைக்க ஆரம்பிச்சிச்சுங்க, என்னன்னு தெரியல. லெக் ஒர்க் அவுட்டு இன்றைக்கி முடிஞ்சது. இப்போ இது ப்ராப்ளம் கிடையாது. மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பி மேலே ஏறுறப்போ தான் மெயின் ப்ராப்ளம். அது வந்து எப்படி தான் ஏற போகிறோமோன்றது வந்து தெரியல சுத்தமாக. இறங்குறப்பயே இந்த மாதிரி இருக்குது, ஏறுறப்போ அவ்வளோதான். நான் ஒரு சஜஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் திரும்பி இங்கே கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இந்த பாத்தில் வரும்போது ஒரு மெயின் ரிக்வெஸ்ட்டு நான் என்ன உங்களை கேட்டுக்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்டோன் போட்டிருக்கிற இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நடக்காதீங்க. இதிலெல்லாம் நடக்காதீங்க. நடந்தீங்கன்னா அது வந்து இன்னமும் வந்து உங்களுக்கு கஷ்டப்படுத்திடும். ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு பாத்தை வந்து இந்த மாதிரி ஸ்டோன் போட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த சைட்ஸ்லலாம் வந்து இந்த மாதிரி இருக்குங்க, இந்த மண் மாதிரி இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் தெரியுதுங்களா, மண் மாதிரி இருக்குது, ஃபுல்லாகவே மண் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இங்கே வாக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கல்லில் போகிறதால இன்னமும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது நமக்கு வாக் பண்ணுறதுக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏதோ இந்த மாதிரி நடங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குங்க. அதில் நடக்கிறத விட இங்கே நடக்கிறது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. பட் ஆனால் எல்லா இடத்துலையுமே இதே மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. திரும்பியும் கண்டிப்பாக நீங்கள் இந்த கல்லில் வர மாதிரி தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த கீழே நீங்கள் வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. சீரியஸ்லிங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. மேலே இருந்து பார்த்ததை விட இங்கே வந்து பார்க்கும்போது இன்னும் அட்டகாசமாக இருக்காங்க. பாருங்களேன் எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக இருக்குன்னு வந்து பாருங்களேன். நம்ம அங்கே வரைக்கும் போக முடியும். அங்கே நான் வந்து போகிறேன். இங்கேருந்தே வந்து அந்த வாட்டரெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ்க்கு அடிக்குது. அந்தளவுக்கு வந்து ஃபோர்ஸாக இருக்குது. நான் மேலேருந்து பார்க்கும்போது அந்தளவுக்கு நம்ம மேலே இருந்து பார்த்தப்போ அந்தளவுக்கு ஃபோர்ஸ் இல்லை இல்லைங்களா. இங்கேருந்து பார்க்கும்போது அந்தளவுக்கு ஃபோர்ஸுங்க. பாருங்கள், நீங்கள் இங்கே பேக்ரவுண்டில் பாருங்கள், இதுதான் ஞாபகம் இருக்குங்களா, அடடா மலடா அந்த பாட்டெலாம் பாருங்கள். அப்புறம் இந்த பாகுபலியில் தீவரா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும், அது வந்து எனக்கு கண்டிப்பாக தெரியல என்ன பாட்டுன்னு வந்து, அது கூட நீங்கள் பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும் இங்கே வந்து எப்படின்றது வந்து. எல்லாமே வந்து ஷூட்டிங் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தி ஷூட்டிங்ஸ் வந்து இங்கே தான் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். பாருங்கள், அந்த வியூவை மட்டும் பாருங்களேன். நம்ம மேலேருந்து பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் அந்த ஸ்பாட்டு. அந்த கரெக்டாக அங்கே தெரியுது இல்லைங்களா, ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, அங்கே தெரியுதா, அதுதான் அந்த ஸ்பாட்டு. அது ஃபுல்லாகவே அந்த மேலே தான். நம்ம இப்போ கீழே வந்திருக்கோம் பாருங்கள். நீங்கள் நம்ம இந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் வந்தால் இங்கேயே இருந்துடலாமோ அப்படின்னு வந்து தோணும். அந்தளவுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நேச்சர்ன்றது வந்து அந்தளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ தண்ணி இங்கே வரைக்கும் அடிக்குதுங்க. நான் இது புதிய கேமரா, இது வந்து மேக்ஸிமம் சேவ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கிறேன். நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். நீங்கள்
பாருங்களேன் எந்த அளவுக்கு தண்ணி அடிக்குதுன்னு பாருங்களேன். லென்ஸில் வந்து தண்ணி படுதான்னு வந்து தெரியல. இந்த வியூவை மட்டும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் அப்படியே அந்த வியூவை. சான்ஸே இல்லைங்க. அந்த சம்மர் டைமில் இந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. பாருங்க, இப்போ புரியுதுங்களா ஏன் இதை வந்து நயகரா ஆஃப் கேரளா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. மழை டைமில் இங்கெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வரீங்க அப்படின்னா ரொம்ப அலர்ட்டாக இருங்க. இப்போயே வந்து ரொம்ப ஸ்கிட் ஆகுது. மழை டைமில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்கஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து ஸ்டிக்காக இருக்கும். அது இன்னமும் வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ பார்த்து வாங்க. மழை டைம்லலாம் ரொம்ப வழுக்குது இந்த கல்லெல்லாம். நானும் வந்து கொஞ்சம் எடுக்கணும் தான் ஆசை எனக்கும். பட் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல் பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா மழை பெய்கிற மாதிரி இருக்குங்க. சரி, ஓகே. நான் இந்த வீடியோவை வந்து இது வந்து நான் இங்கே முடிச்சுக்கிறேன். நான் இன்னொரு ஸ்பாட் வந்து சொன்னேன் இல்லைங்களா, அந்த அர்ஜுன் சார் அந்த நதியே பாட்டில் வருவார் அப்படின்னு வந்து சொன்னேன் இல்லைங்களா, ரிதம் சாங்கு. அந்த லொக்கேஷன் கூட நான் உங்களுக்கு காட்டிட்டேன். அந்த இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். சரி, ஓகே. நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு அந்த லொக்கேஷன் போயிடலாம் வாங்க. இதுதாங்க அர்ஜுன் சார் வந்து அந்த நதியே காதல் நதி அந்த பாட்டில் வருவார் இல்லைங்களா, அந்த ஷூட் மொத்தம் இங்கே தான் எடுத்தாங்க. நீங்கள் என்னடா அங்கே எடுத்த ஷூட்டில் வந்து இந்த பிரிட்ஜ் இல்லையே, இந்த ஃபுட்பாத் எல்லாம் இல்லையேன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் இல்லை தாங்க. இதெல்லாம் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் முன்னாடி இல்லை தான். இதெல்லாம் இப்போ போட்டது. ஒரு துளி வாட்ரு கூட இல்லை பாருங்கள். ஒரு துளி இது கூட இல்லை, தண்ணி கூட இல்லை. இங்கே ஒரு ட்ராப் கூட இல்லை. இங்கே வேணால் கொஞ்சோண்டு இருக்குதுன்னு சொல்லலாம். அங்கே வந்து சுத்தம். இதெல்லாமே வந்து இப்போது புதுசாக பண்ணது தான். ஒரு 2-3 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் 4 வருஷம். நாங்கள் அப்படியே சும்மா அதுக்கு மேலே அப்படியே போய் காட்டுறேன். நான் மேலேன்னு சொல்கிறத விட அங்கே பக்கத்தில் அந்த வாட்ரு வரப்போ வந்து இங்கே வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். நான் இதுக்கு தான் சொன்னேன், மான்சூன் சீசனில் வர்றது தான் பெஸ்ட் அப்படின்றது. வந்து இந்த ஷூட்டெல்லாம் இங்கே தான் எடுத்தாங்க. அந்த ரோட்டில் தான் நடந்துகிட்டே வருவார், அப்படியே நடந்துட்டு வருவார். அந்த நடந்துட்டு வரும்போது அந்த ஃப்ரேம் வந்து அங்கேருந்து வச்சுருக்காங்க. நம்ம கார் பார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கேருந்து இப்படியே வச்சுருக்காங்க. அர்ஜுன் சார் வந்து இப்படி நடந்துகிட்டே வருவார், அந்த பாட்டு பாடிக்கிட்டே. இதெல்லாம் இப்போ போட்டது தாங்க. இங்கே போட்டிருக்கிறதெல்லாம் இப்போ போட்டது தான். இங்கே வரைக்கும் இருந்தது தான் அன்றைக்கி இல்லை, ஐ மீன் கொஞ்சம் வருஷம் முன்னாடி. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் இதெல்லாம் வந்து இந்த கார்ட் ரயில்ஸு, இந்த பிரிட்ஜு எல்லாம் இப்போ போட்டது தான். பாருங்கள், அந்த வியூவை மட்டும் பாருங்களேன். இங்கே வாட்ரு மட்டும் அப்படியே வந்துட்டு இருந்ததுன்னா செம்ம அப்படின்னு வந்து சொல்லாங்க. செம்ம எக்ஸலண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போது வாட்டர் சுத்தமாக இல்லை. அது வந்து சப்பாரா வாட்டர் ஃபால்ஸா நான் கரெக்ட் நேம் வந்து நான் எக்ஸாக்டாக நான் கேட்டு நான் இங்கே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். சர்ப்பா பிரிட்ஜுன்னு வந்து போட்டிருக்காங்க. சர்ப்பா வாட்டர் ஃபாலு. சர்ப்பாவா என்னன்னு தெரியல எனக்கு. கரெக்டாக மலையாளம் தெரிஞ்சு கூட ப்ரொனவுன்ஸ் பண்ண வர மாட்டேங்குது. ஸோ இதுதாங்க அந்த புதுசாக கட்டின பிரிட்ஜு. பாருங்கள், நானும் இந்த பிரிட்ஜில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இது பிரிட்ஜு போட்டது நல்லா இருக்குது. பட் ஆனால் ஓஜி, ஐ மீன் எங்களை மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து பார்த்துட்ருக்கோம். இது அவங்களுக்கு வந்து இது வந்து மேபி பிடிக்காமல் போகலாம். பாருங்கள், இங்கேருந்து பார்க்குறதுக்கு வந்து பிரிட்ஜு போட்டிருக்காங்க, இப்படி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இப்படி இங்கே வந்து இங்கே இப்படி நின்று பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. பட் ஓஜி பீப்புள்ஸ்க்கு வந்து இது பிடிக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கே வந்து பிடிக்கல சுத்தமாக. என்னமோ ஒரு அன்வான்ட் திங் வந்து எடுத்து வச்சுருக்கிற மாதிரி, ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க. அது வந்து நம்ம யாராவது இந்த ரோட்டில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அந்த ரோடுக்கும் வந்து கொஞ்சம் தடசமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் தடசம் கிடையாது. இந்த பிரிட்ஜு ஃபஸ்ட்டில் இருந்து அவ்வளோதான் இருந்தது. பாருங்கள், பிரிட்ஜுக்கும் இப்படி தான் கட்டி வச்சுருக்காங்க. பட் பரவாயில்ல. பட் இருந்தாலுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக வந்து ஒரு அன்னாயிங் திங், ஒரு டிஸ்டர்பிங் திங் மாதிரி தான் இருக்குது. நம்ம அங்கேருந்தும் வரலாம். பட் ஆனால் கார் வந்து அங்கே பார்க் பண்ண முடியாது. இங்கே வேணால் கொஞ்சம் ஒரு 2-3 கார் வந்து பார்க் பண்ணலாம். இங்கே ஒரு கார் பார்க் பண்ணலாம். பட் ஆனால் இங்கே வந்து ரொம்ப நேரம்லாம் கார் பார்க் பண்ணிலாம் நிற்க முடியாது. எப்படி இருக்குது? செம்மையாக இல்லை? இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம யூடியூப் ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஃபேமிலியில் ஒரு மெம்பராக நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி
லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு வந்து நான் நம்புகிறேன். அப்படியே இப்போது உங்கள் ஃபேமிலியும் சரி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக வேணா இருக்கட்டும், அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, கேரளாவுக்கு ட்ராவல் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது வந்து உங்கள் ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கேரளாவில் எந்த பிளேஸ்க்கு விசிட் பண்ணலாம் அப்படின்றது கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அப்படியே அதோட சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மெஜாரிட்டி என்ன வருதோ நான் அந்த பிளேஸுக்கு தான் போவேன். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மெஜாரிட்டி என்ன சொல்கிறாங்களோ அந்த பிளேஸுக்கு தான் நம்ம விசிட் பண்ண ட்ரை பண்ணுறோம். பட் ஆனால் அது வந்து கூடிய சீக்கிரமே பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ட்ரை பண்ண வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கு நடுவில் வந்து இப்போது இனிமேல் நிறைய இன்டர்நேஷ்னல் vlogsம் வரும். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. யாராவது நம்ம பழைய இந்த சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா போன vlogs வந்து பார்க்கலன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மேலே இருக்கிற வீடியோஸை வந்து கிளிக் பண்ணி 1 by 1 செக் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன். until then signing off, take care, bye bye.